பேராண்டி என்ன தாத்தா என் கோமணத்தை காணும்டா. அதை ஏன் என்கிட்ட சொல்ற? என் கோமணத்தை காணும்ல, அதனால உன் சட்டியை எடுத்து போட்டுக்கிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். என் சட்டியை போட்டுக்கிட்டியா? அதுக்கு என்ன சாக்காயிர? என் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டு வந்துடுறேன். யோ இல்லையா, எங்கே போற? சட்டிக்கு ஏமாந்தவனா இருப்பான் போலிய. பேராண்டி என்னையா, உன் சட்டியை எடுத்த இடத்துல வச்சுட்டேன், போய் எடுத்துக்கடா. என்னை பார்த்தா உனக்கு எப்படியா இருக்கு? நீ போட்ட சட்டியை நான் போடணுமா? ஏன்டா நீ போட்ட சட்டியை நான் போடும்போது நான் போட்ட சட்டியை நீ போட மாட்டியா? நீ போடுவியா, அதனால நான் போடணுமா? அந்த சட்டியை போய் கொளுத்தி போடு போ. ஏன்னா அந்த சட்டியை கொளுத்தணும்? அந்த சட்டியை நானே எடுத்துக்கிறேன்டா. அப்பா தங்கம்மா, இதுல 2 பிரியாணி இருக்கு, நீ ராகுல எடுத்துங்க. இன்னைக்கு பிரியாணியை ஒரு பொடி பிடிக்க வேண்டியதுதான். பிரியாணி. A few moments later. பிரியாணி சாப்பிட்டதும் வயிறு ஃபுல்லாயிடுச்சுப்பா. தாத்தா என்னடா பேராண்டி, அப்பா உன்ட்ட 2 பிரியாணி வாங்கி கொடுத்தாராம். அதுல என்ன ஒரு பிரியாணி வாங்கிக்க சொன்னாரு. பேராண்டி 2 பிரியாணி நானே சாப்பிட்டேன்டா. என்னது 2 பிரியாணி நீயே சாப்பிட்டியா? இரு ஒன்னு அப்பாட்ட சொல்லி விடுறேன். அப்பா தங்கமோனே, பிரியாணி சாப்பிட்டீங்களா? சாப்பிடலப்பா. சாப்பிடலையா? அப்பாடா. என்னாச்சுப்பா? கடை ஓனர் கால் பண்ணாரு, பிரியாணி சாப்பிட்டவங்க எல்லாரும் ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்களாம். அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன். என்னது பிரியாணி சாப்பிட்டவங்க ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்களா? ஏப்பா நீ சாப்பிட்டியா? நீ வாங்கி கொடுத்த 2 பிரியாணி நான் தானே சாப்பிட்டேன். 1 சாப்பிட்டாவே கஷ்டம், அதுல 2 வேற சாப்பிட்டுருக்கானே. டே தங்க போன தாத்தா தூக்குடா. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டா இப்படித்தான்.